அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர், இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர். रेनेधा पनेधा रेनेधा पनेधा தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோ, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோ, அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுவீர் அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர். பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து, பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து, ஆரணமான அனுவறிந்து சுடர் தாரக மௌன தவத்தில் நிலை பெற, எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும், எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும், அத்தனருளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயில் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம்
அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. மனவளக்கலை. மனவளக்கலை என்று சொல்லும்போதே அதில் உட்பொருள் விளங்கி போவது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய கலை என்று. மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதனால் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுத்தான் மனிதனுடைய தன்மை அமையும். மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும். எனவே மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்வு வளமாகும். தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம், குடும்பம், இன்னும் சுற்றத்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை நன்கு உணர்ந்து செய்வான். அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும். அதனால் மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. மனிதனிட்ட எல்லா தத்துவங்களும் எல்லா அமைப்பும் ஒருங்கிணைந்து உள்ளன. என்றாலும் சிதறி போயிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ திசையில் அவன் செயலாற்றி அது உயர்தாழ்வுகளை கண்டு மனம் சிதறி போயிருக்கிறது. அவையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி மனதின் மாண்பு அறிந்து மனதை நல்ல முறையில் பயன் தரத்தக்க முறையில் ஆளக்கூடிய திறமை அளிக்க வல்ல பயிற்சி தான் மனவளக்கலை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருவர் கிராமம் அமைதி கிராமம். நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம். இதனால் எங்களுக்கு எந்த அனுபவமும் தெரியல. அதனால் நாங்கள் இப்போ இந்த மனவள திட்டத்துக்கு சேமித்த பிற்பாடு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமாக நினச்சி அதை பள்ளிக்கூடம் வராமல் இருந்தோங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்து சரி நம்மளும் போய் அதை தெரிஞ்சுக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லி வந்தேங்க. இங்கே வந்தால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. உடல்நிலை எல்லாமே எங்களுக்கு நல்ல இருக்குது. ரொம்ப மிக்க சந்தோஷம். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மனவள கலர்ச்சி நடத்து செஞ்சதுனால எங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சதுனால எங்களுக்கு குடும்பத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்குது, மனசுலேயும் சந்தோஷமாக இருக்குது, கை கால் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு இந்த இருவர் கிராமம் நல்ல மக்களாக நல்ல பணிவாக செய்ய முடி நான் நல்லா வேண்டிக்கிறேன். அதனால் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத நாங்கள் நன்றாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்குது மனசு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் 4 மாதம் கொண்டது கால் பயிற்சி, கை பயிற்சி, கண் பயிற்சி, உடல் பயிற்சி எல்லா பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். செய்ததுனால எனக்கு நன்மை கிடைத்து விட்டது. அதனால் கால் வலி, கை வலி எல்லா வலியும் விட்டுருச்சு. இந்த வலியினால் நான் எவ்வளவோ தொந்தரவுப்பட்டு போய் தலைவலி கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு எவ்வளவோ சின்னப்பட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த பயிற்சி செஞ்சதுனால இந்த கண்ணாடியும் போடல, தலைவலியும் விட்டுடுச்சு, எல்லா வலியுமே விட்டுருச்சு. 4 மாதம் கொண்டது இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கணேஷ் அவர்களும் அமுதா அவர்களும் வெற்றி அவர்களும் எல்லாம் எங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் தொடர்ந்து 4 மாதம் கொண்டது செய்துக்கிட்டே இருக்கிறேன். செஞ்சதுனால எனக்கு நன்மை கிடச்சிடுச்சு. இந்த நன்மை உலகம் முழுவதும் எல்லோருக்குமே கிடைக்கணும். இந்த ஊர் அமைதி கிராமமாக இருக்க வேணும் நான் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
சேவா சங்கம் எங்களது இருவர் கிராமத்தில் ஒரு 6 மாத காலமாக கிராம சேவை திட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 6 மாத காலத்தில் இருவர் கிராமத்தில் அனைத்து விதமான மக்களும் அமைதியாகவும் மிகவும் தூய்மையாகவும் இந்த திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமத்திற்கும் சென்றடைய வேண்டுகிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த கிராம சேவை திட்டத்தின் மூலமாக அனைத்து மக்களும் உடல் நலத்திற்காக யோகா பயிற்சியும் மன அமைதி பெறுவதற்காக அனைத்து விதமான பயிற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டம் மேன்மேலும் வளர்ச்சியடைய என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்னானே நான நன்னே நன்னானே நானே நன்னானே நான நன்னே நன்னான நானே தண்ணி வருகுதண்டி கண்ணீலம்மானே நான் தங்கபடி கட்டி வச்சேன் கண்ணீலம்மானே நன்னானே நான நன்னே நன்னானே நானே நன்னானே நான நன்னே நன்னான நானே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இருவர் கிராமத்தில் இருக்கேன். என்னுடைய பேர் புஷ்பராணி. நான் விவசாய வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே உடம்பு கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, சுகர், ப்ரெஷரு, உலகத்தில் உள்ள அத்தனை வியாதியுமே எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் இந்த மனவளக்கலையில் பயிற்சி இருவர் கிராமத்தில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இந்த பயிற்சிக்கு பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் போகவே இல்லை. போய் பார்த்தேன்னா எட்டி பார்ப்பேன், எல்லாம் அவங்க பாட்டை பாம்பு மாதிரி உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது போய் உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க, பொழப்ப நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கடா போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பயிற்சிக்கு போய் நான் சென்றடைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய உடம்பு கை கால் வலி, உடம்பு வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சா மணி 6 ஆகுமா எப்போ ஆகும்னு பார்த்து தான் பொறுமையாக எழுந்திருப்பேன். ஆனால் இப்போ 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்றேன். ஏன்னு கேட்டால் அது உடனே எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், சுறுசுறுப்பு, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. எனக்கு அடிக்கடி டென்ஷன் வரும், கோவம் அதிகமாக வரும். ஆனால் இப்போ அந்த கோவம் சுத்தமாக வரதே கிடையாது. ஏன்னு கேட்டால் யார் கேட்டாலும் ஏதாவது திட்டினாலும் வாழ்க வளமுடன் நல்லா இருங்க. ஏன்னா இந்த பயிற்சிக்கு போனதுனால அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எந்த வித கோவமும் யாருக்கிட்ட எப்படி தான் பேசணும் அப்படி அது மாதிரி பழக்கத்தை நல்ல முறையில் நான் பழகிக்கிட்டேன். இந்த மனவளக்கலை தமிழ்நாடு எங்கும் எங்களுக்கு பயன்பட்ட மாதிரி மற்றவங்க அனைவருக்கும் பயன்படும் மாதிரி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்களுக்கு யோகா பயிற்சினா என்னன்னே தெரியாது. நாங்கள் யோகாவுக்கு போனதுக்கப்புறம் தான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். உடல் நலம்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இருவரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு தெரியாது ரொம்ப நாளாக அந்த விஷயம் எப்படி தான் நடக்குதுன்னு கூட. அப்புறம் நாங்கள் போய் தான் நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டோம். அது மாதிரி எல்லோரும் பயிற்சியில் கலந்துக்கிட்டு நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டால் தான் உங்களுடைய பலன் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரியும். எனக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு கூட டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாமல் நோயின்னு சொல்லி நானே வேதனைப்பட்டேன். இப்போ இதுக்கு போனதுக்கப்புறம் நான் நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். ஆனால் எம்பிபிஎஸ் படித்த டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாதது யோகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்போ ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன். அப்படி நீங்களும் வந்தால் எல்லா ஆரோக்கியத்தையும் கற்றுக்கலாம், பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் இந்திரா காந்திங்க. நான் இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அதிகமாக கோவப்பட்டதுனால எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக சண்டையும் வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மனவளக்கலைக்கு நான் போனதுக்கப்புறம் இந்த யோகா பயிற்சி, கண் பயிற்சி, கால் பயிற்சி எல்லாமே செஞ்சதுனால எனக்கு எல்லா வலியும் நீங்கி கோவங்களும் குறைஞ்சி என் குடும்பத்தோடு, எங்கள் வீட்டுக்காரோட, என் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மாதிரி எல்லா மக்களும் இந்த யோகா கிளாஸ்க்கு எல்லாரும் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழணும்னு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.